மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒய்எஸ்ஆர் புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சுனிதா வில்லியம்ஸினுடைய பூமிக்கு வருகை அப்படின்னு சொல்லலாம். எல்லோருமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட சேர்ந்து 4 பேர் கண்டிப்பா பத்திரமா சேரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய பிரார்த்தனைகளாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல டாக்டர் ஸ்ரீமதி கேசன் ஸ்பேஸ் ஹிட்ஸ் இந்தியாவோட ஃபவுண்டர் நம்ம கூட இருந்திருக்காங்க. ஒரு சயின்டிஸ்ட். அவங்க கிட்ட கூட நம்ம நிறைய விஷயங்களும் நிறைய தெரியாத விஷயங்கள், அதே போல பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும். ஒரு சாமானியர்களுக்கு இருக்கிற கேள்விகள் அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மேம் வணக்கம். வணக்கம், எப்படி பாருங்க? ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வுல நம்ம சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்பவே சந்தோஷம். எப்பவும் போல உங்களுடைய இந்த சிரிப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சிரிச்சுக்கிட்டே இப்படி இந்த மாதிரி இருக்கிற பர்சன் எல்லாம் பார்க்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் சுத்தும். அதே மாதிரி இந்த டைமும் பாசிட்டிவால நிறையட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சுனிதா வில்லியம்ஸனுடைய இந்த டிராவல் ஜேர்னி, இது பார்த்தா ஒரு 9 days அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்ரேஷன்ல நம்ம ஸ்பேஸுக்கு போன ஒரு லேடி ஒரு 9 months கழிச்சு தான் திருப்பி வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க? ஒரு லேடியா அவங்க இதை எப்படி எடுத்திருக்க முடியும்? இது அவங்க ஒரு மென்டலியாவும் ஹேண்டில் பண்ணியிருக்கணும், அதே போல பிசிக்கலியாவும் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணும். நீங்க ஒரு லேடியா, ஒரு சயின்டிஸ்டா இதை எப்படி பாக்குறீங்க? நம்ம 10 மாசம் சுமக்குறோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த வலிமை நமக்கு எப்படி கொடுத்திருக்காரு கடவுள். அதே மாதிரிதான் விமனுக்கு வலிமை உடல்ல இருக்கா அப்படின்னா, உடலை விட மனதளவுலயும் புத்தி மனமளவுலயும் நிறைய இருக்கு. இவங்க முதல் வாட்டி போகல, ஏற்கனவே விண்வெளிக்கு டிராவல் பண்ணவங்க. வயசு 60க்கு மேல, ரைட்? சோ இப்படியாகப்பட்டவங்க திரும்ப திரும்ப விண்வெளிக்கு போகணும்னு ஆசைப்பட்டு போகிறாங்க அப்படின்னா, அதுலயே நமக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் அண்ட் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அப்படின்னு. சோ இங்க மேன் விமனோட ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல பயங்கர ஓகே. இப்ப நம்ம மேல விண்வெளி வீரர்கள் 566 பேர் போயிருக்காங்கன்னா, விண்வெளி வீராங்கனைகள் 65 பேர் தான் ஒத்துக்கொள்ளப்பட்டது. பட் அதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல், இப்ப ரஷ்யால இருக்கக்கூடிய காஸ்மோநாட்ஸ் 800 நாள்லாம் கூட இருந்திருக்காங்க ஸ்பேஸ்ல. ஆமா, இருந்திருக்காங்க. பட் உமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க இத்தனை மாதம் அங்க இருந்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம சாதாரணமா பூமியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 கஷ்டம் வந்தாலே எப்படி துவண்டு போயிடுறோம்னு இல்லையா? அதெல்லாம் தாண்டி நீங்க ஓகே, ஒரு அமெரிக்கன் ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவுக்கு நமக்கு ஐஎஸ்எஸ் இருக்கும் மேல. அந்த ஐஎஸ்எஸ் எல்லாம் ஆனா நீங்க ஃப்ளோட் பண்ணிட்டே இருப்பீங்க, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, இவங்க இருக்கிறப்ப கூட புஷ் இருக்காரு, இன்னொரு 2 பேர் இருந்தாங்க, போனாங்க வந்தாங்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படியாகப்பட்ட ஒரு சூழல் இருந்ததுனால மென்டலி தே ஆர் ஆல் வெரி ஸ்ட்ராங். இப்ப அவங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் இருக்கு பாத்தீங்களா, 2 வருஷம் to 5 வருஷம்னா, அந்த ட்ரைனிங் பீரியட்லயே அந்த அளவுக்கு அவங்களுக்கு மென்டல் ஃபிட்னஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. சோ இது எல்லாத்தையும் நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்றாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட சில சமயம் ஆள் மாறாட்டம் இருக்கும். ஏன்னா இவங்க டெஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா வேற ஒருத்தங்க தான் போவாங்க. சோ பேக்கப் இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே. அதுல இவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங் உமன் இல்லையா? சோ ஷி இஸ் கோயிங் டு பி an inspiration. எத்தனை பேருக்கு, பெண்களுக்கு ஷி இஸ் கோயிங் டு பி an inspiration. இது ரொம்பவே ஒரு பெருமை தான், நிஜமாவே ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா. அதாவது ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு வயசு அப்படிங்கிறது தடை இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல திருப்பு ப்ரூஃப் ஆகிட்டே இருக்கு. அடுத்து
சுனிதா வில்லியம்ஸ் என்னுடைய இந்த பயணத்துல வந்து தொடர்ந்தும் சில ஸ்ட்ரகிள்ஸையும் வந்து அவங்க சந்திச்சதா வந்து நம்ம நிறைய நியூஸ்ல எல்லாம் நம்ம பாக்குறோம், நிறைய நியூஸ்ல பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல் நலத்துல வந்து கொஞ்சம் குறைவு இருக்கு. ஏன்னா அவங்களோட வெயிட் வந்து ரொம்பவே வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம முன்னாடி காணொளிகள்லையும் இப்ப பாக்குற காணொளிகள்லயும் வந்து நம்மளுக்கு தெரியும். அதே போல வந்து அவங்களுடைய ஃபேஸ்ல வந்து சில சுருக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது டிசீசஸ் மாதிரியாத ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிற நியூஸஸ் எல்லாமே வருது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கான ரீசன் என்னவா இருக்கு? இது வந்து நான் என்ன பொறுத்த மட்டும் நான் ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நார்மலாவே வந்து இது ரொம்ப ஃபனியா நான் சொல்றேன். இப்ப கண்டினியூஸா நம்ம டை போட்டுட்டே இருந்துட்டு ஒரு 10 நாள் நம்ம டை போடல அப்படிங்கிறப்ப there is a change in the face. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க போறப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா டை எல்லாம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா 9 days ரிட்டர்ன். பட் இப்ப 9 monthsனால அந்த கலர் சேஞ்ச் தெரியுது. சோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் முடியல இருக்கிறப்பவே ஃபேஸோட ஃபேஷியல் அவுட்டர் ஸ்கல் வந்து சேஞ்சஸ் தெரியும். நீங்க யாரோட பிக்சர் வேணாலும் எடுத்து பாத்தீங்கன்னா there will be a change. பட் எல்லாரும் சொல்றது என்னன்னா the mass இங்க வந்து பாத்தீங்கன்னா there is a lot of loss of mass அப்படின்னு சொல்றாங்க. Definitely there will be some changes. மென்டலி இல்லைனாலும் பிசிக்கலி வந்து ஏன் அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள். இப்ப நம்ம வந்து பூமிக்கும் அங்கக்கும் there is definitely a difference. என்னவே நம்ம வந்து சத்தான பொருட்கள் தான் அவங்க எடுத்துட்டு போவாங்க. பட் ஆனாலுமே அந்த ரீஹீட் ப்ராசஸ்ல வந்து சாப்பிடுறப்ப there will be a difference. சோ அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கும். எக்ஸசைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு எவ்ரிடே மேண்டட்டரி 2 மணி நேரம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ. சோ அப்படி பண்றப்ப அந்த பாடி வந்து ஃபிட்டா தான் இருக்கும். சோ இதுல வந்து வேற டிசீஸுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்ல. பிகாஸ் இட்ஸ் அ கிளீன் ஸ்பேஸ் அந்த இடம், ரைட்? சோ இது எல்லாமே வந்து நாம என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு இவ்வளோ நாள் அங்க இருக்காங்க, ஒரு உமன் இவ்வளோ நாள் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாதி யூகத்திலேயே வந்து நிறைய விஷயங்கள். நீங்க கீழே இன்னும் அடுத்தது அவங்க கீழே இறங்கி வந்துட்டு ஒரு 3 மாசம் அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ், பிசியோதெரபி, ஃபிட்னஸ், கவுன்சிலிங், டயட் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். சோ இந்த ஸ்ட்ரக்சரா பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் அழகு குறிப்பு பண்ணாலே நீங்க பாத்தீங்கன்னா பழைய சுனிதா வில்லியம்ஸ் இப்படி வந்துருவாங்க. சோ இதுல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் பண்ணவங்க மட்டும்தான் மேல போக முடியும். இப்ப மேல போகிறப்பவே வந்து அவங்க வந்து சைன் அப் பண்ணிட்டு தான் போவாங்க. 9 நாளா இருந்தாலும் நம்ம வந்து சொல்ல முடியாது, என்ன வேணா ஆகலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். தெரியற பட்சத்துலதான் வந்து அவங்க மேல போகிறப்பவே. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் இதுல பாத்தீங்கன்னா போயிங் டெவலப் பண்ற அந்த ஸ்டேஜஸ்லயே வந்து சுனிதா வில்லியம்ஸோட இன்புட்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு விமன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க வந்து அந்த ஸ்டார்லைனர் எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அது தகுந்தபடிதான் போயிங் வந்து டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் ஆல் தி சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்ஸ், ஹீலியம் லீக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்னாலதான் வந்து போயிங்கால கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் 9 daysல அந்த பயணத்தை பினிஷ் பண்ண முடியல. வெராஸ் டிராகன் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஏற்கனவே வந்து அவங்க ஆஸ்ட்ரோநாட்ஸ் மேல கூட்டு போயிருக்காங்க, கீழே இறக்கி கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் தான் இப்போ வந்து கை கொடுக்குது நமக்கு. சோ அதனால இந்த ஸ்ட்ராண்டட் பாவம் அதெல்லாம் கீழே வரப்ப வந்து அவங்க அந்த ரீஎன்ட்ரி பண்றப்ப வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அது என்ன மாதிரி இருக்கும் அந்த ரீஎன்ட்ரி ப்ரோசஸ் அப்படிங்கிறது? ஆல்மோஸ்ட் இப்ப பூமியோட எல்லைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய செய்திகளை பாக்குறோம். அந்த உள்ள வர்றப்போ அந்த ப்ரோசஸ் அப்படின்றது எவ்வளவு கடினமானதா இருக்கும்? ரொம்பவே கடினம். ஏன்னா பூமியும் சுத்திட்டு இருக்கணும், பூமியும் சுத்திட்டு இருக்கும். அது சுத்திட்டே இருக்கிறப்ப இவங்க வந்து கரெக்டா அந்த பூமிக்குள்ள என்டர் பண்ற அந்த இன்ஜெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இன்ஜெக்ட் ஆகி அவங்களும் அந்த டிஆர்பிட் ஆகி அந்த டிசென்ட் ப்ராசஸ்ல கீழே இறங்குற ப்ராசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் வேற இருக்கும். நம்மளால இங்க 40 டிகிரியே தாங்க முடியல.
நிச்சயமா இல்லையா? ஏசி இல்லாம இருக்க So, முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு வெப்பத்தை தாங்கிட்டு, சோ இதை தாங்கறதுக்கான இன்சுலேஷன் பண்றாங்க பியூட்டிஃபுல்லா. சோ அந்த இன்சுலேஷன்ஸ் எல்லாம் அவங்க தாக்கு பிடிச்சுதான் கீழே ஸ்பிளாஷ் டவுன் ஆகுறாங்க. கீழே ஸ்பிளாஷ் டவுன் ஆகி அவங்கள வந்து லேட்ச் ஓபன் பண்ணி அவங்கள வந்து வெளியில எடுக்கிறாங்க. சோ இந்த டிசென்ட்லயே வந்து என்ன ஆகும்னா பாராஷூட்ஸ் எல்லாம் ஓபன் ஆகிக்கும். ம். ஸோ பேராஷூட்ஸ் ஓப்பன் ஆகுறப்ப வந்து அந்த ப்ராசஸ் வந்து அழகா மெதுவா தான் வந்து டிராகன் கீழே இறக்கும். ஏன்னா ஃபாஸ்டா வந்ததுன்னா உங்களுக்கே தெரியும், இறங்கி பூம் பறந்துரும். ம். ஸோ அது பறக்க கூடாது. பிளஸ் நமக்கு ஏற்கனவே வந்து டைல் ஒடிஞ்சு ரீஎன்ட்ரியில கல்பனா சாவ்லாவை இருந்துட்டோம். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் அப்படின்னு. எல்லாருமே சயின்டிஸ்ட் தானே, எல்லாரும் யோகம் தானே. சோ அதனால இதெல்லாம் இல்லாம பட் என்ன எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னா, இத்தனை நாள் அந்த சோசியல் மீடியா சேனல்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்பேஸுக்கான ஒரு முக்கியத்துவம் எங்கேயுமே இல்லாம இருந்தது. ஸ்பேஸுக்கான ஸ்பேஸ் கொடுக்காம இருந்தாங்க. கொடுக்காம இருந்தது. பியூட்டிஃபுல். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஃப்ரண்ட் பேஜை தாண்டி எல்லாரோட மனசுலயும் போய் நிக்குது. அண்ட் அது தாண்டி இந்திய வம்சாவளின்னு சொன்னோன்னு வேற நம்ம ஆளுங்க தான் பதறுவாங்களே. எல்லாம் இந்தியன்ஸ் எல்லாம் இமோஷனல் பீப்புள் இல்ல. சோ சுனிதா வில்லியம்ஸ், அது ஒரு சந்தோஷம். ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற அங்கீகாரம், அது ஒரு சந்தோஷம். சோ இதெல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் சுனிதா வில்லியம்ஸ் ஒரு ஐகான் ஆயிட்டாங்க. இப்ப நிஜமாவே ஒரு ஐக்கன் ஆயிட்டாங்க. அதனால இந்த ரீஎன்ட்ரி பியூட்டிஃபுல்லா ஆகி அவங்க வந்து ஸ்பிளாஷ் டவுன் ஆகுற வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு நெருடல் உள்ள இருந்துட்டே தான் இருக்கும், பதட்டம் இருந்துட்டே இருக்கும். பட் ஐ திங்க் சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா அவங்க வந்து இறங்கிடுவாங்க. அவங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு க்ரூ மாடியூல்குள்ள போகிறப்ப அவங்க போட்ட ஆட்டம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது நிஜமாவே. பிகாஸ் ஏன்னா அவங்க February 8 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் February 16 நாங்க, அப்புறம் அது மார்ச். சோ இந்த மாதிரி ஆனோன்னு என்னவே ஒரு டஃப் பர்சனா இருந்தாலும் ஒரு சின்ன ஒண்ணு மனசுல இருக்கும்ல, டே இது நடக்குமா நடக்காத நடக்குமா, 1000% பாசிட்டிவா இருந்தா கூட அந்த 0.1%ல வந்துருமா க்ரூ மாடியூல், நமக்கு ஸ்பேஸ் இருக்குமா, நம்ம வந்துருவோமா, இதுதான். சோ அந்த ஒரு 0.1% தான் தவிர அதர்வைஸ் ஐ திங்க் ஷீஸ் டூ டஃப் அண்ட் நமக்கு ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன். நிச்சயமா மேம். இப்போ வந்து நம்ம லேண்ட் ஆகிற ப்ரோசஸ் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலி எப்படி கடல்ல லேண்ட் ஆவாங்களா தரையில லேண்ட் ஆவாங்களா, இதுக்கான ப்ரோசஸ்ல எது பெஸ்டான ப்ரோசஸ்? பெஸ்டான ப்ராசஸ் எது அப்படிங்கறத விட எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்ற ப்ராசஸ் என்ன. இப்ப சாதாரணமா எல்லா அப்போலோ மிஷன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தண்ணியில தான் ஸ்பிளாஷ் டவுன் ஆயிட்டு இருந்தாங்க, ஆகுறாங்க இன்னமும். ரஷ்யா பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெசர்ட்ல கூட லேண்ட் பண்ணிருக்காங்க. கடல் கம்மி அவங்களோட பிளேஸ், கடல் லேண்ட்ல கூட அவங்க ரொம்ப அத பதுக்கி ரொம்ப சீக்ரெட்டிவா வச்சிருக்காங்க அந்த விஷயத்த எப்படி பண்றதுன்னு. அதை உடைச்சு போயிங் என்ன நினைச்சாங்க, நம்ம இந்த வாட்டி டெசர்ட்ல மெக்சிகோ டெசர்ட்ல நம்ம இறங்கலாம் அப்படின்னு தான் அவங்க வந்து பில்ட் பண்ணாங்க. அப்படிதான் அவங்க வந்து ஜெயிச்சாங்க கூட அந்த பிட் நாசா கிட்ட இருந்து கான்ட்ராக்ட். SpaceX ஜெயிக்கல, போயிங் ஜெயிச்சாங்க. பட் SpaceX வந்து இப்ப கூட்டிட்டு வராங்க, போயிங் வந்து அங்க ஃபெயில் ஆயிடுச்சு. ஐரனி, ஐ மீன் டெக்னாலஜி, நம்ம ஒன்னும் அதெல்லாம் இது பண்ண முடியாது. சோ அவங்க நினைக்கிறப்போ அவங்க வந்து டிசர்ட்ல தான் பண்ணணும்னு நினைச்சாங்க. சோ பட் இப்ப அது பண்ண முடியாம இப்ப டிராகன் பொறுத்த வரைக்கும் SpaceX வந்து எப்பவுமே தண்ணியில தான் ஸ்பிளாஷ் டவுன் பண்ணும். இது புளோரிடா கோஸ்ட்ல வந்து அவங்க பிளாட் பண்ணிருக்காங்க, டால் ஹேண்ட்ஸ் ஏதோ சம்திங், டால் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல வந்து அவங்க பிளாட் பண்ணிருக்காங்க, இங்கதான் நம்ம வந்து ஸ்பிளாஷ் டவுன் பண்ணணும்னு. ஸ்பிளாஷ் டவுன் பண்ண உடனே வந்து சுத்தி கப்பல்லாம் இருக்கும், அந்த கப்பல் அவங்கள தூக்கிடும் அப்படியே. இப்போ வந்து தரை இறங்கிட்டாங்க, அடுத்த ப்ரோசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா இவ்வளவு வெப்பம், இவ்வளவு காஸ்மிக் ஒரு ரேசஸ் கூட வந்து ரேடியேஷன்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களை எப்படி என்ன மாதிரியான ப்ரோசஸ்க்குள்ள வந்து கொண்டு போய் நார்மல் லைஃபுக்கு எப்படி கொண்டு வருவாங்க? இது வந்து நிஜமாவே ஒரு டாஸ்க் தான். அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாசம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஏர்த்கான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ணி மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், ஃபுட் எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆகுற வரைக்கும் ரொம்ப ப்ரொடெக்டடா பாத்துக்குவாங்க.
அவங்கள ஹியூஸ்டன் கூட்டிட்டு வந்துட்டு ஃபேமிலியோட மீட் பண்ணி அதெல்லாம் பண்ண வச்சிருவாங்க. பட் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி அவங்களுக்கு வந்து அந்த சேஞ்ச் ஓவர், அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஓவர் வந்து ஒரு 3 months கிட்ட ஆயிடும் நார்மல்சி வரதுக்கு. சில சமயம் 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகும். ஏன்னா நீங்க ஃப்ளோட் பண்ணிட்டு முதல்ல தரையில கால் வைக்கணுமே. தரையில கால் வைக்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். காலை வச்சு அடி மேல அடி வைக்கிறது ஒரு ப்ராசஸ் அவங்களுக்கு. அவங்க மென்டலி ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆயிக்கணும், நான் நடக்க போறேன் அப்படின்னு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாள் கால் தூக்கி வச்சுட்டு சேர்ல உட்காந்தாலே நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி கோத்துக்கும். சோ அந்த தண்ணி கோர்த்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய சாதாரணமாவே ஆகும். சோ அண்ட் அது வந்து இல்லாம பாத்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா போன் டென்சிட்டி அண்ட் மசில்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் 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 டிஃபரன்சஸ் இருக்கும். சோ திருப்பி வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணி இங்க இருக்கிறது கிராவிடேஷனல் புல்லோட சேர்ந்த ஒரு எக்ஸசைசஸ் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கறது திருப்பி அவங்க ரீஸ்டார்ட் பண்ணி நார்மல்சிக்கு கிட்டத்தட்ட 3 மாசத்துல அவங்க திருப்பி நார்மலுக்கு வந்துருவாங்க மோஸ்ட்லி. பட் சம்டைம்ஸ் சில பேருக்கு அந்த ப்ரெஷர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகும். பிளஸ் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சில சமயம் வந்து ஸ்பேஸ்ல சில பேர் வந்து சிங்கிளா இருந்திருக்காங்க. எப்பவுமே ஒரு 2 பேர் இல்ல 3 பேர் யாராவது இருப்பாங்க. பட் ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் தெம் ஒருத்தர் கூட இருந்திருக்காங்க. சோ அந்த ஒருத்தர் இருக்கிறப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா 16 முறை சூரியோதயம் அண்ட் சூரிய அஸ்தமம் விண்வெளியில. டார்க்னஸ் அந்த அமைதி இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் பயங்கரமா பாதிக்கும். என்னவே வந்து சயின்டிஸ்டா வந்து இத்தனை ஆராய்ச்சிகள் அங்க மேற்கொண்டு எல்லாரும் ஸ்பேஸ் வாக் வந்து பண்ண மாட்டாங்க. சோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் எத்தனை நாள் இருந்தாலுமே. சோ அதுக்குள்ளேயே அவங்க வந்து சுத்தி வர்றது அண்ட் யூனோ கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப எர்த்தோட லைக் வந்து டெய்லி பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட உங்களுக்கு அந்த சவுண்ட் அமைதி, இந்த சூரியோதயம் அஸ்தமம் இருட்டு இதெல்லாம் வந்து உங்க மென்டல் ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கும். சோ அதனால கீழே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எத்தனை கவுன்சிலிங்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் திருப்பி நார்மல்சிக்கு வர்றது. நிச்சயமா. இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கான நம்ம அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் ஏஜ்டா தெரிஞ்சாங்கன்னு போது எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்துச்சு. எப்படியான கொஸ்டின்னா, நமக்கும் ஆன ஏஜ் அப்படிங்கிறது பூமியில ஒரு கணக்கு இருக்குல்ல. இதே வந்து நம்ம ஸ்பேஸ் போகும்போது அந்த ஏஜ் கம்மியாகுமா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா? நமக்கு அந்த வயது அப்படிங்கிறது அதிகமா போகுமா அல்லது கம்மியாகுமா? இல்ல ஒரே மாதிரி தான் இருக்குமா? இது பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல வயசு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன வந்து அங்க கிராவிட்டி எல்லாம் இல்லாத காரணம் பிளஸ் ரொம்ப வந்து கிளீன் இது இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதால அங்க வந்து பெருசா உங்களுக்கு வயசு பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. It is how you work and keep yourself fit. அதுதான் இருக்கே தவிர இப்ப உடல் வந்து என்ன மாதிரியான மாற்றங்களுக்கு உள்ளாகும்? இப்ப லைட் வெயிட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரியான மாற்றங்களுக்கு உள்ளாகுமா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகளுக்கு உள்ளாகுமா? பிரச்சனைன்னு நம்ம எடுத்தோம்னா சில சமயம் ரேடியேஷன்னால ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். நிறைய பேருக்கு ஸ்கின் பிரச்சனைகள் வரும். அஃப்கோர்ஸ் இந்த சொன்ன மாதிரி இந்த போன் டென்சிட்டி, அப்புறம் யூனோ இந்த ஃபிளஷ், இந்த என்ன சொல்றது மசில்ஸ் குறைவர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு நடக்கும். பட் இதெல்லாம் வந்து அவங்க சாதாரணமா எடுத்துக்க நார்மல்சி, அவங்களுக்கு இதுதான் நார்மல்சிங்கிற மாதிரி. ரேடியேஷன்னால நிறைய பேருக்கு இந்த ஸ்கின்ல டெஃபினட்டா தேர் இஸ் அ சேஞ்ச் இன் எவ்ரிதிங். பிளஸ் என்னன்னா கண்ணு, சில பேருக்கு இந்த தண்ணி வந்து ஒரு கோத்துக்கிறதுனால சில சமயம் கண்ணுல வந்து பிரச்சனை வரலாம் சில பேருக்கு. சோ இப்படி வந்து பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பூமியிலேயே நிறைய பிரச்சனை வருது. சோ அப்படி இருக்கிறப்ப இத்தனை நாள் மேல போகிறப்ப ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வரும். பட் டு பி வெரி ஆனஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் தயாராகிதான் அவங்க மேல போகிறாங்க. சோ அதனால கீழே வந்துட்டு அவங்க மென்டலி வந்து எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறது அந்த 3 மாசத்துல அவங்க ரிகவர் ஆகி வராங்க பாத்தீங்களா. அதுக்கப்புறம் நிறைய வந்து அவங்க அதை பத்தி பேசுவாங்க. அவங்க மேல இருந்து கீழே உலகத்தை பாக்குறப்ப இத்தினோண்டு. சோ அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து இவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாவே தெரியாது. ஏன்னா அவங்க பூமியவே இத்தினோண்டு ஒரு டாட் மாதிரி பாக்குறாங்க.
சோ அதுதான் வந்து அவங்களோட அந்த பாசிட்டிவிட்டி வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்காக தான் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல போய் பேசுவாங்க. சோ நீங்க மேல இருந்து கீழே பாக்குறப்ப இவ்வளவுதான் உலகம், சோ இது பிரச்சனையா நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு they become an inspiring கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நிறைய நடத்த ஆரம்பிச்சுவாங்க. நாசா வந்து இதுக்கு பர்டிகுலராவே வந்து எவ்ரிடே ஒரு ஆஸ்ட்ரோநாட்டை கெனடி ஸ்பேஸ் சென்டர்ல நிக்க வச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ண வைப்பாங்க. இப்ப நமக்கு சோசியல் மீடியா எல்லாம் இருக்கிறதால நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் எல்லாம் வந்து சுனிதா வில்லியம்ஸ் செலிப்ரேட் பண்ணது கிறிஸ்துமஸ் நமக்கு காமிச்சாங்க, நியூ இயர் நமக்கு காமிச்சாங்க. சோ நமக்கு வந்து இப்போ டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டே வரதால நமக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. முன்னாடி எல்லாம் அதெல்லாம் இல்லாத காரணத்துல ஒன்னும் தெரியாது. அவங்களுக்கும் சைக்கலாஜிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருந்தது. இப்ப இவங்களுக்கு வந்து தொடர்புலயே இருக்கிறதால ரொம்ப வந்து எஃபெக்ட் ஆகாம இருக்கு. நிச்சயமா. இப்போ இவங்கள பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து வீடியோலயே வந்து காமிச்சிருக்காங்க. இந்த கீரை வளர்த்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அங்க வந்து ஃபைண்ட் பண்ணிருக்காங்க அல்லது டிஸ்கவர் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது தரவுகள் உங்களுக்கு தெரியுமா? டிஸ்கவர்னு கிடையாது, அவங்க வந்து என்னன்னா எல்லாமே பண்ற மாதிரி இப்போ ஃபுட் வந்து அங்க க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டஸ் வந்து காமனா சாப்பிடக்கூடிய ஒரு லீஃபி வெஜிடபிள் அங்க வெஸ்ட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சாலட்ஸ் அது இதுல. சோ நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அதெல்லாம் லெட்டஸ் க்ரோ பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன பியூட்டி அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வாக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சோ நிறைய மணி நேரம் அவங்க வந்து வெளியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதையும் நீங்க வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க, ஒரு ரோப் மாதிரி தட் இஸ் ஹார்னஸ் போட்டுட்டு வெளியில ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே வந்து ஐஎஸ்எஸ்ல சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க. சோ நிறைய மணி நேரம் நடந்த பெண்மணி ஸ்பேஸ்ல அப்படிங்கறது இவங்க இப்ப சாதிச்சிருக்காங்க இந்த ஒரு ட்ரிப்ல. சோ அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நிச்சயமா. இப்போ வந்துட்டு நம்ம இந்திய வம்சாவளி பெண்மணி அப்படிங்கறதால இந்தியால இங்க இருக்கிற இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்களோ அல்லது விண்வெளி சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கான சில நடவடிக்கைகள், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ககன்யான் மிஷன்ஸ் ஆரம்பிக்க போறோம். சோ ககன்யான் மிஷன்ஸ் ஆரம்பிக்கிறப்ப வந்து நம்ம பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பெண்மணியை அனுப்பிச்சாகணும் அப்படின்னு. சோ ஒரு இந்திய பெண்மணி மேல போகிறப்ப வந்து கண்டிப்பா இவங்க கிட்ட எல்லாம் பேசி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பகிர்ந்து கொள்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜி தான், டாக்கிங் அண்ட் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ டாக்கிங்கும் நம்ம ஸ்பேடெக்ஸ் மிஷன் மூலமா இஸ்ரோ வந்து அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமா வந்து ஒரு க்ரூட் மிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஐ திங்க் என்னன்னா ஸ்பேஸ் வந்து காம்படிஷன் கிடையாது, கொலாபரேஷன். ஸோ ப்ராபப்ளி லைக் எந்தெந்த இடத்துல வந்து அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணுமோ ஐ திங்க் டெஃபினெட்லி தே வில் டேக் தி இன்ஸ்பிரேஷன். இன்ஃபேக்ட் இதுல வந்து ஐ ஹாவ் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்திய பெண் ஜீரோ கிராவிட்டில நான் ஃபிளை பண்ணிருக்கேன். ஓ வாவ். சோ ஜீரோ கிராவிட்டி ஃபிளைட்ல வந்து நான் அப்போலோல தட் இஸ் நிலவுல வந்து கால் பதிச்ச சார்லி டியூக் அவரோட தான் நான் வந்து ஜீரோ கிராவிட்டி ஃபிளைட்ல போயிருக்கேன். சோ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சோ அந்த ஒரு 3 மணி நேர எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கிறப்ப அது எப்படி இருந்துச்சு? ஏன்னா கண்டிப்பா சுனிதா வில்லியம்ஸ் வாயில இருந்தெல்லாம் கேட்க முடியுமா தெரியாது அந்த ஸ்பேஸ் வாக் பத்தி. ஆனா அந்த ஜீரோ கிராவிட்டியில உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறது எப்படி இருந்துச்சு? ரொம்ப இது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட 1.5G 2G கூட அதுக்குள்ள இருந்திருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து பாராபாலிக் ஃபிளைட்ஸ் தான் இதெல்லாம், வேர் யூ எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஜீரோ கிராவிட்டி. சோ நீங்க ஃப்ளோட் பண்றப்ப பாத்தீங்கன்னா அப்படி ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கும். சோ ரியலி லைக் நீங்க வந்து ஒரு ஆஸ்ட்ரோநாட் ஃபீல், பிகாஸ் நீங்க வந்து ஆஸ்ட்ரோநாட் சூட் தான் போடுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க. சோ அதனால such a beautiful experience and I was so excited to carry my Indian flag. நான் வந்து இந்தியன் பிளாக் கேரி பண்ணி பரத்நாட்டியம் தான் பண்ணேன் அங்க. இட் வாஸ் a beautiful experience. பட் என்னன்னா அந்த 1.5 to 2G கூட இல்ல, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்குள்ளேயே நமக்கு வந்து பால்பிட்டேஷன்ஸ் வருது. அஃப்கோர்ஸ் ஆக்சிஜன் எல்லாம் வச்சிருக்காங்க, இவங்க வந்து 21Gக்கு மேல தி எக்ஸ்பீரியன்ஸ். சோ அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த ஆக்சிஜன், சோ இதுக்கெல்லாம் தான் இந்த எக்ஸசைசஸ் ரொம்ப முக்கியம்.
ஸோ என்னவே நீங்க ஆக்சிஜன்லாம் கேரி பண்ணி எல்லாம் பண்ணா கூட அந்த கேரி பண்ற அளவுக்கு அந்த தெம்பு அதெல்லாம் வேணும், உங்களுக்கு பலம் வேணும். ஸோ இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இல்லைன்னா அந்த ஜி ஃபோர்ஸ்லாம் நம்மளால தாங்க முடியாது. நிச்சயமா. அதாவது சுனிதா வில்லியம்ஸோட இந்த அவங்க பூமியை வந்து அடையிற நேரம் மிட் நைட் இந்தியா டைம்ல வந்து 3:27 அப்படின்ற டைமுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த டைம் அப்படின்றத நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? பிரம்ம முகூர்த்தம்ல நல்லா இறங்குறாங்க. சோ இறங்குற வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லணும். சோ இறங்கினதுக்கு அப்புறம் சொல்ல முடியாது அந்த அம்மா அவ்வளோ கிரேசி, நான் திருப்பியும் விண்வெளிக்கு போறேன்னு சொன்னாலும் சொல்லலாம். ஏன்னா நிஜமாவே வந்து இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் அந்த இடத்துல இருக்கிறது, அந்த ஃபீல் வந்து இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். சோ அதனால we can expect I will go back again சொன்னா கூட சொல்லுவாங்க அவங்க. நிச்சயமா மேம். ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு இன்டர்வியூ. அந்த 3:27 நீங்க சொன்னப்பறம் தான் அது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கறதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன். நம்மளும் இந்த டைமுக்காக பிரார்த்திப்போம். வரவங்க பத்திரமா வந்து பூமிக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் உங்க கூட பேசுனது. இந்த நேர்காணல், இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் இந்த நேர்காணல் எடுக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்து கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி மேம். ஓ மை காட், ரொம்ப அழகா பேசி முடிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். YSR புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது.